எப்படி பார்த்து வாங்கணுங்கிறது. இப்போ வந்து பழம் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும், சின்னதாவும் இருக்கும். பெரிய பழம் வந்து ஆண் பழம், இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவா இருக்குங்கிறாங்க. சின்ன பழம் வந்து பெண் பழம். பட் 2க்கும் இடைப்பட்ட சைஸ்ல நாம வந்து பழத்த தேர்வு செய்றது நல்லது. இன்னொன்னு எல்லாமே இந்த பூசணிக்காய் எல்லாமே தரையில வந்து டெவலப் ஆகக்கூடிய பழங்கள் இல்லையா? ஸோ அப்படி தரையில டெவலப் ஆகும்போது, அது நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கிற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதோட அடிப்பகுதியில அந்த மஞ்சள் நிறத்தோட கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கும் பழத்தோட அடிப்பகுதியில. ஆனா முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த மஞ்சள் நிறம் இல்லாம வெள்ளை நிறத்துல இருக்குன்னா முன்னாடியே பறிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். 3வது தர்பூசணி பழத்தோட காம்பு ஒருவேளை இருந்துச்சுன்னா, அந்த காம்பு காஞ்சிருந்துச்சுன்னா அப்போ பழம் நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். காம்பு பச்சையா இருந்துச்சுன்னா பழம் இன்னும் பழுக்கலன்னு அர்த்தம். 4வது சில பேர் கெமிக்கல் உரங்கள், நைட்ரேட் அதிகமா பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அந்த மாதிரி பழத்தை நம்ம வெட்டும்போது நடுப்பகுதி வெள்ளையாகவும், பழத்தோட தோல் பகுதிக்கும் பழத்துக்கும் இடையில மஞ்சள் நிறமாகவும் காணப்பட்டா அதுல நைட்ரேட்டோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 5வது பழத்தை வெட்டி பார்க்கும்போது நடுவுல ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கு அப்படின்னாலும் அப்போ வந்து கண்டிப்பா அதுவுமே வந்து கரெக்டான பழம் கிடையாது.